வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த காதலர் தினம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அது கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டாலும், ஊடகங்களால் அது மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டாலும், வாழ்த்து அட்டைகள் போன்றவை விளம்பரத்தில் விற்பனையில் அதிக அளவில் இருந்தாலுமே, இன்னொரு புறம் அது சர்ச்சைக்குரியதாகவே பல்வேறு தளத்தில் விமர்சிக்கப்படுகிறது. அது பண்பாட்டு தளமாக இருந்தாலும், மொழி அடிப்படையில் இருந்தாலும், மத அடிப்படையில் இருந்தாலும், இது கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறது, சமூக ஒழுங்கை சீர்குலைக்கிறது, இதனால் சமூகம் கெட்டு போகிறது என்று சொல்கின்றவருடைய வாதமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள் அந்த தருணத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆண் பெண் பேசிக் கொண்டிருந்தாலே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள். அவ்வாறு செய்து வைப்போம் என்று மிரட்டுகிறார்கள். கழுதைக்கும் கழுதைக்கும், நாய்க்கும் நாய்க்கும் திருமணம் செய்து வைப்பது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு நடைபெறுகிறது. இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? இவர்கள் ஆண் பெண் இருவரும் பேசிக் கொள்வதால் வருகின்ற கோபமா, அல்லது இதனால் சமூகம் சீர்கெடுகிறது என்கின்ற அவர்களுடைய அக்கறையா? இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? அதே தருணத்தில் பெரியாரியவாதிகள் முழுமையாக காதலர் தினத்தை ஆதரிக்கிறார்கள். காதலர் தினத்தை கொண்டாட சொல்லி இதற்கு எதிர் அரசியலாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது ஏன்? இந்த விஷயத்தை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும்? ஏன் அவர்கள் கொண்டாடக்கூடாது, இது சீரழிக்கிறது என்று அவர்கள் எந்த வகையில் வாதம் வைக்கிறார்கள்? பெரியாரியவாதிகள் இதனை எவ்வாறு ஆதரிக்கிறார்கள்? எந்த வகையில் இது கொண்டாடியே தீர வேண்டும் என்று அவர்கள் சுவரொட்டி ஒட்டுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்துதான் விரிவாக இன்றைய விவாத அரங்கம் அலச இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் அங்கேற்கனி அவர்களும் நமது விவாத அரங்கில் வந்து அவர் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் இயக்கத்தினுடைய தலைவர் ஷேக் தாவூத் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இந்த விவாத அரங்கில் இந்த விஷயம் குறித்து முன்னிலைப்படுத்த இருக்கிறார். இந்து முன்னணி இயக்கத்தினுடைய சென்னை மாநகர தலைவராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களும், மனோகர் அவர்களும் இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு அவர் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், இப்போ உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தும் போது பல்வேறு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இது இவங்களுக்கு ஒரு இந்துத்துவ அஜெண்டா இருக்கு, இவங்களுக்கு சாதியை பாதுகாக்கிற அஜெண்டா இருக்கு, அதனால காதல் தினத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாலும் அவங்க எல்லாரும் ஒரு மேலோட்டமா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னங்க, இப்போ கடற்கரைங்கிறது பொதுவாக காதலர் தினம் போன்ற தருணங்கள்ல இவங்க ஜோடி ஜோடியா உட்கார்ந்துக்கிறாங்க, ஒரு குடும்பம் போக முடியல, இதெல்லாம் ஒரு சமூக ஒழுங்கு சீரழிக்காதா, இதனால கலாச்சாரம் பாதிக்கப்படாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படிங்கறத அவங்க மேலோட்டமா வைக்கிற வாதம். இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது மனிதனுடைய உயிரியலோட தொடர்புள்ள ஒரு விஷயம். காதல் சமூகத்தை கணவனை மனைவி காதலித்தல், திருமணம் செய்கின்ற போகின்றவர்களை காதலித்தல் அப்படிங்கிறதெல்லாம் மனிதனுடைய ஒரு இயல்பான அவனுடைய உயிரியல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ விரும்புகிற ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உரிமை உனக்கு உண்டு என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அப்ப தனக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதற்கு அதற்கான உரிமையை அவர்கள் பயன்படுத்துகிற போது அது நீங்க கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர்களை போய் நீங்க தடுப்பது அப்படிங்கிறது எது கலாச்சாரம் அப்படிங்கறத யாரு தீர்மானிக்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதுதான் கலாச்சாரம், அதனால நீ இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி சமூகத்தை விளங்கிட முடியாது, எந்த ஒரு கலாச்சாரத்தையும் திணிக்க முடியாது. ஒருவருடைய எதிர்காலத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கின்ற ஒரு உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை அந்த காலத்துல சொல்லப்பட்ட அந்த வீட்டில் பார்த்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திருமணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களாம் நடத்தணும் அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டு, அப்படி இல்லாம என்னுடைய எதிர்காலத்துக்கு வரக்கூடியவங்க நான் அவர்களோடு பேசி பழகி நாங்கள் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்கின்றவர்களாக ஒரு வாழ்க்கை நடத்த போகிறோம் என்று சொல்லி ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஒரு உரிமையை பறிப்பது என்பது அது கலாச்சாரத்துக்கு விரோதமானது அப்படின்லாம் சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரெண்டாவது விஷயம் நீங்க கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு பண்பாடு நீங்க பார்த்தா கூட தமிழர் பண்பாடு என்று நிறைய பேர் சொல்றாங்க. நமக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது, தமிழர் பண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு இலக்கணப்படி நீங்க பார்த்தால் கூட பழங்காலத்தில் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டதே களவு ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம், இவையெல்லாம் ஒழுக்கமாக சொல்லப்பட்டது. களவு ஒழுக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமணத்திற்கு முன்பாகவே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு
தங்களுடைய நட்பை காதலை பரிமாறிக்கொள்வது களவு ஒழுக்கம். திருமணத்திற்கு பிறகு கற்போடு இருப்பது என்பது ஒழுக்கம். இவையெல்லாம் ஒழுக்கம் என்கிற வரையறைக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்புறம் உடன்போக்கு, திருமணத்திற்கு இல்லாதவங்க வீட்டை விட்டு வெளியேறி கொண்டு அவர்களே தனியா போகக்கூடிய உடன்போக்கு முறை இருந்திருக்கு. அப்படி உடன்போக்கு முறை போனவர்களை அவருடைய தாயார் தன்னுடைய சிற்றன்னைகிட்ட சொல்லி, இது மாதிரி எங்க வீட்டில் எங்க மகள் இந்த மாதிரி போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்கான்னு தெரியல என்று அவங்க தேடுறாங்க. அப்ப அவங்க சிற்றன்னை போய் ஊர் மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்து விட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இல்ல அவன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கிறான், அவன் பெண்ணை காப்பாற்றக்கூடியவன், வலிமையானவன், அவன் வாழ்க்கையை எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் செய்யக்கூடியவன் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்கன்னா, சரி அப்ப என்னுடைய மகள் போனது ஒரு நல்லவன் தான் போயிருக்கிறான், அதுல எனக்கு மகிழ்ச்சி. இது எல்லாமே இது எல்லாமே இலக்கியங்கள்ல நம்ம பேசக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு இந்த விஷயங்கள்லாம். இப்ப அப்படிலாம் ஒரு தாய் அன்றைக்கு ஏத்துக்கிட்டு வந்துட்டா. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டி வச்சு பஞ்சாயத்து மரண தண்டனை கொடுத்துரும், அது வேற. ஆனா பண்பாடு இலக்கியம் நம்ம சொல்ல போறப்ப நம்முடைய பண்பாடு இலக்கியங்கள்ல அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால இது பண்பாடு ரீதியாக பார்த்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. மூணாவது விஷயம் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, பல செய்திகளை இந்த விஷயங்கள் நான் காதலை பற்றி என்ன சொல்லணும்னா, சில பேர் கண்டவுடன் காதல், பார்த்த உடனே ஒரு காதல், தெய்வீக காதல் அப்படிங்கிற விஷயத்திலலாம் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் காதல் அப்படிங்கிறது ஒரு அறிவார்ந்த காதலாக இருக்கணும். இது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து பேசி அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் அவருடைய வாழ்க்கையிலுடைய இலக்கு என்ன என்பதை பற்றி புரிந்து ஒருவருக்கொரு புரிதலோடு ஒரு அறிவார்ந்த தளத்தில் உருவாகின்ற ஒரு நட்பின் அடிப்படையில ஒரு காதல் செய்வது என்பதும் வாழ்க்கை துறை தேர்ந்தெடுப்பது என்பதும் சரியான செய்தி அப்படிங்கறத நாங்க நீங்க சொன்ன விஷயத்துல இப்ப இருக்க தமிழர்களை விட, இப்ப நவீனம் அடைந்த தமிழர்களை விட சங்க காலத்துல இருந்தவங்க ரொம்ப முற்போக்கா இருந்திருக்காங்க. அப்படிதான். அப்ப ஜாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. குறிஞ்சி சார், உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப காதலர் தினம் என்கின்ற போதே உங்க அமைப்பு பேர் கண்டிப்பா ஊடகங்கள் இடம்பெற ஆரம்பிச்சிடும், நீங்க ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. காதலர் தினத்துக்கு எதிரான விஷயங்கள், முழக்கங்கள், சோரட்டிகள் உங்க அமைப்பு தான் ரொம்ப பிரதானமா பண்றாங்க. இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி தான். பாரதிய ஜனதா கூட அந்த அளவுக்கு பண்றது இல்லை, நீங்க தான் அதை அதிக அளவு பண்றீங்க. அதாவது இவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் விட நான் சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஆண் பெண் அவங்க காதலிக்கிறாங்க, கடற்கரையில் உட்காந்துருக்காங்க, திரையரங்கில் உட்காந்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்போ நட்போ காதலோ ஏதோ ஒன்று இருக்கிறது எந்த விதத்துல சமுதாயத்துக்கு பாதிப்பா அமையும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப அருமையான கேள்வி. சமுதாயத்துக்கு இது இந்த டிவி மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஒரே விஷயம், இந்து முன்னணி காதலுக்கு எதிரி அல்ல, அது முதல்ல நான் பதிவு பண்ணணும். ஏன்னா இந்து முன்னணி காதலுக்கு எதிரி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்து முன்னணி காதலுக்கு எதிரி இல்லை. ஐயா பேசும்போது சொன்னார், அவர் அங்கிருந்து பேச வேண்டியது இல்லை, என் பக்கத்துல கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நான் என்ன கருத்து சொல்லணுமோ அதான் ஐயா சொன்னார். அதுல எனக்கு சந்தோஷம் தான். இந்து முன்னணி கருத்து தான். இந்து முன்னணி கருத்து தான். ஏன் இந்து முன்னணி கருத்து அப்படின்னு சொல்றேன்னா, காதல் என்ற பேர்ல காம களியாட்டம் ஆடுவதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். காதல் காதலா இருந்தா தப்பு இல்லை, காதல் காமத்துல போய் முடிஞ்சா தப்பு. கண்ணுல ஆரம்பிச்சு இதயத்துல முடிஞ்சது அந்த காலத்து காதல். இன்னைக்கு கண்ணுல ஆரம்பிச்சு கட்லரில முடியுது இந்த காலத்து காதல். நம்ம சகோதரி வந்திருக்காங்க அட்வொகேட், அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளவு கேஸ் கோர்ட்ல எடுக்கிற கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்து டைவர்ஸ் ஆனதுதான் அதிகமா. ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது? நம்ம காமத்தை அடிப்படையாக வைத்து காதல் செய்யும் போதுதான். காதல் ஏத்துக்கிறேன் நீங்க, ஆனா காதல் திருமணத்தை ஏத்துக்கிறது இல்ல, அப்படிதான். காதல் திருமணம் உண்மையான காதல் ஓகேங்க, உண்மையான காதல். அதுக்கான அளவுகள் உண்மையான காதல் என்ன? அன்பை பீச்சில் நாயும் இன்னைக்கு நடு ரோட்ல என்ன பண்ணும் தெரியாது, நாயும் கழுதியும் ரோட்ல என்ன பண்ணும் தெரியும். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு மனித இனத்தை ஒரு கலாச்சார சீர்கேடுவை இன்னைக்கு இந்து சமுதாயத்துடைய சிந்தனை ஒருத்தனுக்கு ஒருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் சொல்லுவோம். ஆனா அந்த தப்பான விஷயத்த முறையா திருமணம் பண்ணி தாய் தகப்பனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்கு அனுப்புறாங்க. அது தப்பா இருக்குமா? அது புனிதன்றோம். ஆனா அதே விஷயத்த மெரினா பீச்சில் ஒரு புடவை தூக்கி மறைச்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு நடு ரோட்ல எல்லாம் பாக்குற இடத்துல செய்யும் போது நாயோட கேவலமா இருக்குது. இது கலாச்சார சீர்கேடு இல்லையா? இதே விஷயத்த முறையா அப்பா அம்மாவுடைய இது ஒப்பந்தத்தோட திருமணம் செய்து அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து வழிபடுத்துறது நல்லது. இததான் நாங்க கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொன்னா. இல்ல இப்ப நீங்க அதாவது காதலை ஆதரிக்கிறீங்க, காதலின் பேரால் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் அதை ஏத்துக்கிறீங்க. இப்ப காதல் ஒரு பையன் யாரை காதலித்தாலும் ஒரு பெண் யாரை காதலித்தாலும் ஏத்துக்கலாம். பெரியவங்களோட சேர்ந்து கண்டிப்பா காதலுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்.
பெரியவங்களோட சேர்ந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து அம்மா இவர் மேல நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது நடந்தது, சங்க காலத்து காதலையும் நடந்தது, இப்ப நடக்குதா? சங்க காலத்துல நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் காதலுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு 23 வருஷம் ஆகுது திருமணம் ஆகி. இன்னைக்கு என் மனைவியை காதலிச்சுட்டே இருக்கேன். இந்த காதலுக்கு நான் ஆதரவு. நான் சொல்வது, அதாவது நீ திருமணத்துக்கு பிறகு காதலிங்க, காதலிச்சுட்டே தான் இருக்கேன், தினசரி காதலிக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் பாருங்க, தினசரி மனைவியை காதலிக்கிறவனுக்கு காதல் விரோதம் இல்ல. காதல் என்ற பேர்ல மனைவியை காதலிக்கிற சார், மனைவியை காதலிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்றது, பிரிந்து வாழ்றதுலாம் அதுவும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியது இல்ல. நான் கேட்பது என்னன்னா, ஒரு பையனோ பொண்ணோ காதலிக்கிறதுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதே சமயம் காதலுங்கிற பேர் காமக்காளியாட்டம், அதை தான் நீங்க தவிர்க்கிறீங்க. சரி, இப்ப பையனோ பொண்ணோ வந்து எந்த சமூகத்தை எந்த மதத்தை வேணாலும் காதலிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்குவீங்க. பெற்றோர்கள் அப்படி ஏற்றுக்கிற மனநிலையில தான் பெற்றோர்கள் இருக்காங்களே. 90-95% பெற்றோர்கள் இன்னைக்கு முறையான காதல் அப்படி ஏத்துக்கிட்டா அவங்க ஏன் போய் யாருக்கு தெரியாம அவங்க காதலிக்கிறாங்க சார்? இவங்க காதல் என்ன மாதிரி காதல் இருக்கு பாருங்க சார். ஒண்ணு 16 வயசு பொண்ணு, பையனுக்கு 18 வயசு பொண்ணு பையன், 2 பேரும். இது காதலா? இது காதலா சொல்லுங்க. போன வருஷம் காதலர் தினத்துக்கு ஒருத்தன் போய் பீச்சில் பிடிக்கிறாங்க காதலர்களை. பிடிச்சி போலீஸ் வந்து விசாரிக்குது. 2 பேரும் போலீஸ் காலில் விடுறான். ஐயோ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் சொல்றான். ஐயோ என் புருஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, விட்டுருங்கன்றான். இந்த காதலை தான் நாங்க எதிர்க்கு. இதெல்லாம் காதலா? இந்த நாட்டை கெடுக்க வந்த ஒரு குட்டிச்சவரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கும், அதாவது நீங்க பொதுவான காதலையும், அதாவது எல்லா இடத்துலயும் தப்பு நடக்கிற விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்க உடனே நான் வந்து திருமணமாகி மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு வருவாரு, பிப்ரவரி 14 நீங்க சொல்ற மாதிரி ஆஃப்டர் 18 நீங்க வந்து 15-16 வயசு பொண்ணு, நீங்க 22-23 வயசு ஐடில படிக்கிற 2 பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க விருப்பப்பட்டு அவங்க நட்பாவா பேசுறாங்களா காதலா பேசுறாங்க கூட தெரியாது. பீச்ல உட்காந்து பேசுற எல்லாருமே காதலர்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்து முன்னாடி என்ன பண்ணுது, பையனும் பொண்ணு தனியா வந்து பேசினாலே அவங்களுக்கு வந்து நீ தாலி கட்டு. ஒவ்வொரு வருடமும் வருது, நீங்க சூரட்டி விட்டுறீங்க, தாலியோட வருவாங்க. எதிர்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது குறையும் தான். இந்த நாட்டுடைய பாதுகாவலர் நாங்க தான். இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டியவர்கள் நாங்க தான். நாங்களே பண்ணல, யார் சார் காக்குறது? அதனால கடற்கரையில உட்கார்ந்து குறையணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை, அங்க உட்கார கூடாது சொல்றாங்க. ஒரு பையனும் பொண்ணு வேற எங்கெல்லாம் இல்ல சார், கடற்கரையில உட்கார காதலர் தினம்ன்றத ஒரு பெரிய விஷயமா கொண்டு போறாங்க. இது வந்து வியாபார நோக்கம். அடுத்ததுக்கு வரேன் மேடம், நான் உங்கள்கிட்ட வரேன். இப்போ அது வந்து அவர் சார் சொல்றாரு, காதல் அப்படிங்கிற பேரே இந்த பண்பாடையே சீரழிச்சுட்டாங்க, அது தப்பாதான் நடக்குது, அதனால தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு வாதமா இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இந்த காதல்ன்றத வந்து ஆண் பெண் உறவு, அவங்களுடைய உணர்வு பரிமாற்றம், அன்புல இருந்து வர்றது, இது ஒரு புரிதல். நான் இன்னொரு பக்கம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த காதல் திருமணம், காதலிக்கிறது என்பது ஒரு ரெண்டு சாதியோட ஒரு கலப்பா இருக்குது. ஒரு சமூகம் வந்து ஒரு பிரிவா இருக்கிற சமூகத்தை ஒரு சமப்படுத்துவத்தை நோக்கி போறதுக்கான ஒரு நிகழ்வா கூட அது வந்து ஒரு தொடக்கமா இருக்கலாம். காதலை வந்து நீங்க சாதி கலப்பா கூட நீங்க அந்த பார்வையில கூட பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு சமூக மாற்றத்தை விரும்புகிற எல்லோருமே காதலை நேசிப்பார்கள். காதலை மனித உயிராக, இயல்பாக, உயிர்ப்பாகவே நாம இயற்கையாக நேசிப்பதுன்றது வேறு. ஆனா இதை தாண்டி நம்ம இருக்கிற இயற்கைகளை கூட நாம வந்து சில நேரம் கருவியா பயன்படுத்த வேண்டும். இப்ப காதலை வந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சமப்படுத்துதலுக்கான நோக்கி நம்ம போறதுக்கு காதல்ன்ற ஒரு செய்தியை நாம இன்னைக்கு எடுக்கிறோம். சமூக உணர்வாளர்கள் அனைவருமே எடுக்கிறோம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்து முன்னணி எந்த அளவுல அதை பாக்குறாங்க, அவங்க எதற்காக அதை தடுக்கிறாங்கன்றதனுடைய தளம் வேற. ஆனா இந்த காதலர் தினம் வந்து யார் வந்து உருவாக்கப்பட்டது? இந்த காதலர் தினம்ன்ற செய்தி எடுத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு நிறைய மறுப்பு இருக்கு. ஏன்னா இதை யாரு உருவாக்குனாங்க? இயற்கையா காதலிக்கிறவங்க காதலிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னைக்குமே காதலர் தினம் தான். ஆனா காதலர் தினம்ன்றத வந்து இன்றைக்கு கார்பரேட்டும் முதலாளித்துவமும் இன்னைக்கு இதை வந்து ஒரு விளம்பரமாக பயன்படுத்தி, பெண்ணை ஒரு ஊடகத்துக்கும் தன்னை ஒரு கருவியாகவும் பயன்படுத்தி, ஒரு இன்னும் சொன்னா ஒரு அடிமைத்தனமாக அழகு பொருளாக பயன்படுத்தி காட்டுகிற எல்லா நகர்வுகளுமே இந்த காதல் தினத்தை அது ஒரு விதத்துல பயன்படுத்துதுன்னு நான் பாக்குறேன். இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இதை எதிர்ப்பார்கள். முதல்ல அவர்கள் எதிர்க்க வேண்டியது யார்? இந்த பிள்ளைங்க வந்து இப்படி போறதுக்கு எது முதல் காரணமாக இருக்கு? நீங்க சொல்வது உண்மையாக இருக்குமானால், கடற்கரை காதல்களும் இந்த மாதிரி சீரழிவுகளும் நடக்கிறது உண்மையா இருக்குமானால், இது எங்கிருந்து தொடங்குது? இதை யார் தொடங்குறாங்க?
இப்ப யார் இதுக்கான ஒரு ஊக்குவிப்ப போய் அப்படியே விரும்பினவங்க எல்லாம் அப்படியேவா அந்த காலத்துல இருந்து இருந்தாங்க? இல்ல, இன்னைக்கு வந்து சீரழிவுகளும் நுகர்வு கலாச்சாரமும் உள்ள எந்த அளவுக்கு நீங்க வெளில விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு உதிரித்தனமாகவும் காதலுக்கு மதிப்பில்லாத தனமாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை இதை போன்றவர்கள் எதிர்க்கிறார்களா? இல்ல. அப்ப அவர்களுக்கு நோக்கம் என்ன? நீங்க காதலர் தினத்தை இன்றைக்கு முதலாளித்துவமும் பெண்ணடிமைத்தனத்தை வளர்த்து விடுகிற மற்ற எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அது எடுக்கும் பொழுது நீங்கள் காதலர் தினம் கொச்சையாக்கப்படுது, அது சீரழிக்கப்படுதுன்னா நீங்க எதிர்க்கப்பட வேண்டியவங்க யாரு? ஏன் இந்து முன்னணி போய் தனித்தனி மனிதர்களா போய் மக்களை போய் நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கீங்க அடிக்கிறத போய் அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதான் அதனுடைய நோக்கத்தை அவங்க தெளிவுபடுத்தணும். இப்ப ஐயா சொன்னது வந்து ஒரு வகையில அவர் சொல்வது உண்மையானால் நாங்க வந்து காதலிக்கிறத ஏத்துக்கிறோம், அப்ப சாதி மறுப்பை நாங்க வந்து சாதி மறுப்பு திருமணங்களை ஏத்துக்கிறோம், சாதி கலப்பை ஏத்துக்கிறோம் அப்படி என்பதை நோக்கி அவர்கள் போனார்களானால் அப்ப நிறைய அவங்க செய்யணும். அவங்களோட இந்து முன்னணியோட வேலை என்னன்னா யார் யாரெல்லாம் அப்படி உண்மையாக காதலிக்கிறார்களோ அவர்களை காதல் திருமணம் பதிவு செய்ய வைக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் அமைப்புகள்ல இருந்து தொடங்குறதுல இருந்து எல்லா முற்போக்கு அமைப்புகளுமே இதற்கான கழகத்தை வச்சிருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம், முற்போக்கு திருமணம்னு அவங்க கலப்பு திருமணம்னு அவங்க அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. சீரழிவுகள் இருந்து அது ஒரு வகையில காப்பாத்துறதா ரெண்டுமே நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப அப்படின்னா நீங்க அதை நோக்கி என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க வளர்க்குறீங்களா? எத்தனை இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி வந்து இந்த 2 காதலர்கள் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருமே இந்து, சாதி வேற, திருமணம் பண்ணி வச்சிருக்கோன்னு யாராவது வந்திருக்காங்களா? சாதி மறுப்பு திருமணம் நம்மள்ட்ட வரத்துக்கு வரல. அவங்க செஞ்சிருக்கலாம், அதை நாம சொல்ல முடியாது. ஆனா நம்ம கிட்ட யாரும் வரல. சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு சாதி மறுப்புக்கான திருமணம். ஏன்னா இதுல வந்து வெறும் காதலா மட்டும் நீங்க சாதி காதல் மட்டும் பார்க்க முடியாது. இதுல கூடுதலா என்றைக்கு காதல் அப்படின்ற செய்தியும் சாதி மறுப்புன்னு வருமோ அங்க வந்து பெண் என்பவள்ன்றது ஒரு முக்கிய கூறு. நீங்க சாதிய இருக்கப்படுத்துறீங்கன்னா பெண்ணை அடிமைப்படுத்துறீங்க, காதலை ஒழிக்கிறீங்கன்னா பெண்ணை அடிமைப்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு பெண் சமூகம் தங்களுடைய உணர்வு ஒரு வகை கோணத்துல அப்படிதான் பார்த்தாகும். சாதி இருக்குதுன்னா பெண் அடிமைத்தனத்தோட இருக்கா? எந்த அளவுக்கு சாதி ஒழிப்பை நோக்கி போறோமோ அந்த அளவுக்கு பெண்ணுடைய நல்ல ஒரு வளமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போறோம். அதை நான் தவறா சொல்லல. வளமான உண்மையான விடுதலையை நோக்கி நம்ம போறோம்னு அர்த்தம். பெண் எழுவது என்பது இந்த சமூகம் எழுவது. சாதி ஒழிப்பு நீங்க சாதி மறுப்பு திருமணங்கள் செய்வது என்பது பெண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான வெளியில வருவதற்கான. ஆனா இவை எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சூழலோட நடக்கப்பட வேண்டும். ஒரு அறியாமையில் இருந்தோ ஆசையில் இருந்தோ ஒரு உதிரித்தனத்தில் இருந்தோ வல்லரசு கொண்டு வருகிற இந்த நுகர்வு கலாச்சாரம் இந்த காதல்ன்ற செய்தி பார்க்கப்படும். நீங்கள் பார்க்கிற அந்த பார்வை இது அவர்கள் வைக்கிற முரண்பாடுங்கிறது முற்றிலும் வேறுபாடதா நிச்சயமா. இப்ப இந்த காதலை எதிர்ப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆணாதிக்க உளவியல் இருக்கு. இந்த காதல் தினம்ங்கிறத நம்ம வந்து வெளிப்படையா ஏதோ உங்க காதல் தினத்தை பண்பாடை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் மேல் பூச்சுதான். உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆணாதிக்க உளவியல், இவங்களுடைய உடைமை சமூகம் உடையுதுங்கிற மனம் தான் காரணமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது காதல் தினத்தை எடுப்பவங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க காதல் தினத்தை? அதாவது இப்போ ஐயா இந்து முன்னணியை சார்ந்தவங்க பேசுனதும் சரி, நம்ம வக்கீல் அவர்கள் பேசுனதும் சரி, ராஜேந்திரன் அவர்கள் பேசுனதும் சரி, தமிழருடைய நிலையா தமிழருடைய பண்பாடா நீங்க பார்க்கும்போது, தமிழ் இனத்துக்குள்ள பண்பாடாக பார்க்கும்போது ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதை போல காதல் என்பது ரொம்ப முன்தொட்டு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காதலர்களாக இருந்திருக்கிறாங்க, உணர்வோட காதல் பண்ணிருக்காங்க, போனதை வந்து ஊரெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற சம்பவங்கள் இருக்கு. அப்ப அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த காதலுக்கு எதிர்ப்பை, அதாவது வந்து ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்லிட்டு இந்து முன்னணியை சார்ந்த நம்ம சகோதரர் சொல்றாரு. அது அவர் சொல்ற அந்த கோணம், அந்த நிலை இருக்கு பாருங்க. இந்த வந்து பீச்சில் வந்து உட்கார்ந்து அசிங்கப்படுத்துறது, இப்படி அதாவது வந்து மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல வந்து 2 ஆணும் பெண்ணு உட்கார்ந்து தேவையில்லாத, அதாவது எதெல்லாம் மறைவாக செயல்படுத்தணுமோ அதையெல்லாம் வெளிப்படையாக செயல்படுத்துறது அப்படிங்கறத அதை காதலாக நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது வேற, சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆணும் பெண்ணும் நண்பர்களாக எந்த கருத்தையும் பேசிட்டு இருக்காங்க, பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வேற. ஆனால் அதே வந்து நம்ம பார்க்க முடியாதது, அதாவது தனிப்பட்ட அறைகளில் செய்ய வேண்டியதை வெளியில வந்து செய்யும் போது அதை காதல்னு சொல்ல முடியாது. அது காமம் கலாச்சாரத்துக்கு கூடானதாக தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா கெட்டு போயிடும் டோட்டலாக. நம்மளுடைய வாழ்க்கை முறையே கூடா நட்பா போய் அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ங்கிறதுனால அந்த பீரியடுக்குள்ளேயே கல்யாணமே இவங்க பண்ண முடியாது. காதலுங்கிறது முழுக்க முழுக்க உடல் சார்ந்து வருதுங்கிறீங்களா? இல்ல, நான் உடல் சார்ந்து வர்றதாக சொல்லல. உடல் சார்ந்து வர்றதா தவறுங்கிறேன்.
உள்ளம் சார்ந்து அறிவு அதை சார்ந்து எப்படி நம்ம எப்படி ஒரு ஆண் பெண் 2 பேருக்குள்ள இவங்க வெறுமனே உங்களுக்கு இந்த அட்ராக்ஷன் தான் இருக்கு, உண்மையான அன்பு இருக்குங்கிறதுலாம் நம்ம எப்படி அதை தீர்மானிக்க முடியும், ப்ரீஜட்ஜ் பண்ணுவீங்க? எஸ், அதனால கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் இதுவரை நம்ம எல்லாருமே அதை அலோவ் பண்ணிருக்கோம், விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்து முன்னணியும் இந்துங்களை சார்ந்தவங்களும் தான் இப்ப இதை ஒரு நிலையாக எடுத்து அவங்க கட்சியை முன்னிலைப்படுத்துறதுக்கு இதை செயல்படுத்துறதா தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய என்ன தோணுது, ஆமா அவங்க கட்சியை நாங்க இதெல்லாம், அதாவது இந்த இப்ப பேசும்போது கூட சகோதரர் சொன்னாரு, அதாவது நாட்டை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை, அதனால நாங்க அதை செய்யறோம். உண்மை வரவே இருக்கிறோம். அதாவது இப்ப நம்ம எல்லாம் நாட்டை காப்பாத்தாம இல்ல அந்த காதலிக்கிற பிள்ளைங்க நாட்டை காப்பாத்தாம நாட்டை விட்டு கொடுத்துட்டு ஓடுறவனோ இல்ல நாட்டை காட்டி கொடுத்துட்டு ஓடுறவனுங்களோ இல்ல. கலாச்சாரத்தை எல்லாருமே காப்பாற்றணும். நம்ம அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம அனைவருக்கும் நாட்டை ஒழுக்கமாக நடத்தணும், கண்ணியமாக நடத்தணும்னு ராஜேந்திரன் அவர்களை சொன்னது போல கற்பு ஒழுக்கமும் காதல் ஒழுக்கமும் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டா அதுக்காண்டி கண்டபடி தெரிவேன் அப்படிங்கறதும் ஒழுக்கம் இல்ல. நீ தமிழனாகவும் இருக்க முடியாது, ஒழுக்கமானவனாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி காதலிச்சுட்டா அதனால கண்டுபிடி தெரிவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒழுக்கக்கேடு. அப்போ ஒழுக்கம் என்பது வேற, கற்பு நிலை என்பது வேற, காதல் என்பது வேற. இதை நம்ம புரிந்து செயல்படணும். இதுக்கு முன்னாள் வரைக்கும் நீங்க சொன்னது மாதிரி இந்த இரு பெண்ணும் ஆணும் பேசிட்டு இருக்கும் போது இவங்க உண்மையிலேயே காதலிக்க போறாங்களா இல்ல விட்டுட்டு ஓட போறாங்களா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனாலதான் வேற எந்த சமூக அமைப்பும் இல்ல அரசியல் கட்சிகளும் இதுல அதிக அளவுல அக்கறை காட்டுறது இல்ல. கொஞ்ச காலமாக நம்ம இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் அவங்க இதை அரசியலை முன்னிலை, நாங்க தான் காவல்காரர்கள், இந்தியாவுக்கு நாங்க தான் காவல்காரர்கள், இந்திய கலாச்சாரத்திற்கு நாங்கள் தான் காவல்காரர்கள், அவர்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் இதை செய்யறதாக நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க அது இல்லைன்னு மறுக்கும் பட்சத்துல சகோதரி அங்கேற்கனி அவர்கள் சொன்னதை போல எந்த அதாவது கார்ப்பரேட் நிறுவனம் இதை முன்னிலைப்படுத்துது, அவங்களுக்கு எதிராக போராடி, அது உங்களுக்கு எதிராக போராடி இதை நிறுத்தலாம். அதாவது மக்களை சீர்கேடான வழியில கொண்டு போகக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணி விடுறானுங்க. ஹோட்டல்ல டான்ஸ் போடுறானுங்க, அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கலாச்சாரத்தை பண்றானுங்க, மக்களை கெடுத்து விடுறானுங்க, மது விருந்து கொடுக்கறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்க. இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம இந்து மக்கள் முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் அதை செய்யலாம். அதை செஞ்சா நம்ம கலாச்சாரத்தை இவங்க பாதுகாக்கிறதாக நம்ம முழுமையாக அப்ப பெரிய ஆளுகளை எல்லாம் விட்டுறாங்க, பெரியவர்கள் செய்யற தப்பை எல்லாம் இருக்கிறாங்கன்னா நிறைய தேர் திருவிழா பல்வேறு விஷயங்கள், அவங்களுக்கு பிடித்த நடிகர் திரைப்படம் ரிலீஸ் ஆனா கூட அவங்க மது விருந்து தான் வைக்கிறாங்க. அப்படின்னா எல்லா படம் ரிலீஸையும் தடை செய்யணும். இல்ல 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 அதாவது நீங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன்னு நீங்க சொல்லி வரும்போது இதெல்லாம் தான் வருது. அப்ப அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப பீச்ல போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம தள்ளி விட்டு, தம்பி நீ என்ன காதலிச்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா காதலிச்சுக்கிட்டு இருக்கியா, எவ்வளவு நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஒரு ரெக்கார்டு எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன எப்படி என்ன பண்ண முடியாது? இல்ல இன்னொரு விஷயம் எனக்கு தெளிவுபட வேண்டியிருக்கேன்னா, இப்ப நீங்க பேசின கருத்தை முழுமையா இந்து முன்னணி அவரு ஐயா முழுமையா ஆதரிக்கிறாங்க. இப்ப எனக்கு பெரியாரிய கருத்தும் இந்து முன்னணியும் நேர் எதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் உண்மைதான், நாங்க தான் காதலை ஆதரிக்கிறோம், சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு எல்லா கருத்தையும் அவர் சொல்றாரு. இப்ப எனக்கு புரியல, என்ன நீங்க சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அவர் முழுக்க நாங்களும் சாதி மறுப்பு திருமணம் வேறுபாடு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நான் சொல்ல கருத்தை அவர் வேறுபாடு சரியா போச்சு. நான் சொல்றேன், அதான் இந்து முன்னணிங்கிறது காதலை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம், அதை சண்டை போட வேண்டிய விஷயம். இந்து முன்னணி சொல்றதுக்கு எதுக்கணும்னு அவசியம் இல்ல, அது நியாயமான கருத்து தான். இந்து முன்னணி சாதி கடந்த ஒரு காதலை ஆதரிக்குது அப்படின்னு சொன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் அவங்க செய்யலங்கிறதா நமக்கு வருத்தமே தவிர அவங்க சொல்றாங்கிறப்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஆனா எல்லாருமே இங்க 3 பேரும் ஒரு 3 கண்ணோட்டத்துல பொதுவா என்ன பேசுறாங்கன்னா, காதல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா காதலின் பெயரால் பொது இடங்களில் காதலர்கள் உட்கார்ந்து கொண்டு அவங்க ஒரு வரம்பு மீறி செயல்படுற ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை, அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதுதான் நீங்க சொன்ன விஷயம். நீங்க ஐயா நீங்க அதான் சொன்னீங்க நினைக்கிறேன். அது வரம்பு மீறி செயல்படுதல் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் நாகரிகத்தினுடைய ஒரு எல்லை இருக்கு. அப்படி வரம்பு மீறி செயல்படுவதை தண்டிப்பதற்கு சட்டங்களும் இருக்கு. பப்ளிக் நியூசன்ஸ் ஆக்ட் இருக்கு. பொது இடங்கள்ல ஆபாசமாக நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் கீழே எல்லாரும் தண்டிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அப்படி எல்லா காதலர்களும் வரம்பு மீறி நடக்கிறவங்க தான். காதலிக்கிறவங்க பூராவே வரம்பு மீறி செயல்படுறதுக்காக காதலிக்கிறாங்க. அதனாலதான் காதல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு அதை விரிவாக்க செய்யறப்பதான் பிரச்சனைங்கிறது வருது. அதனால
இப்போ பீச்சு கடற்கரையில மட்டும்தான் வந்து ஒரு காதல் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப சென்னையை விட்டுட்டு பாக்கி எல்லா ஊர்லயும் வந்து காதல் வந்து வரவேற்றான். ஏன்னா கடற்கரை இல்லாத ஊர் தான் நிறைய எல்லாமே இருக்கு. அங்க எல்லாம் கூட வந்து இந்த பண்ணி வந்து எல்லாம் காதலை ஏத்துட்டு தான் இருக்காங்க தான் நினைக்கிறேன். அங்க ஒன்னும் சென்னைனால கடற்கரையை டார்கெட் பண்றாங்க. அப்படியா? சென்னை கடற்கரை மட்டும் தான் ஐயா சொன்னாங்க. அது கடற்கரையில வந்து யாரும் வந்து ஒரு வரம்பு மீறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறப்ப அதுக்கு வந்து சட்டம் இருக்கு, நியூசன்ஸ் ஆக்ட். அது யாரா இருந்தாலும் ஒரு பொது இடங்கள்ல வந்து வரம்பு மீறி நடத்துவதுங்கிறது ஒரு பொது ஒழுக்கத்துல வருது. அது ஒழுக்கம் சார்ந்த காதலர்கள் யார் என்ன செய்தாலும் ஒரு பொது ஒழுக்கத்தின் கீழே வரக்கூடிய விஷயங்கள் ஒழுக்கம் சார்ந்த ஒரு மரபாக நம்ம வந்து கருத முடியாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு வந்து வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறை வந்து அவங்க சொன்னாங்க இதை காப்பாற்றக்கூடிய கலாச்சார கடமை எங்களுக்கு இருக்கு, இது நாங்கள் செய்யாமல் யார் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம். அப்ப ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அப்ப இது பண்பாடு அப்படிங்கிறது. அந்த பண்பாடை வந்து யார் வரையறை செய்வது, எது சமுதாயத்திற்கான ஒரு பண்பாடு? எங்களை பொறுத்தவரை எல்லாரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ள ஒரு பண்பாடு என்ன, ஒரு சமுதாயத்தினுடைய பண்பாடு என்ன, ஒரு சமூகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு நாகரிகம் உள்ள மக்கள் ஒரு சமூகமா இருக்கணும். அது ஒரு அடிப்படையான கோட்பாடு. அந்த நாகரிக சமூகத்துல ஒரு அடிப்படையான கூறு பண்பாட்டுக்கு என்னன்னா அந்த மதத்துல இருக்கிற அந்த அந்த நாகரிக சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு சமமான மக்களாக இருக்கணும், ஒருத்தருக்கு வேற்றுமை இல்லாமல். அதை விட ஒரு சரியான பண்பாடு அந்த அந்த நாகரிக சமூகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுக்கலாம், விரும்பிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம், அது அதற்கான ஒரு பண்பாடு. அதே மாதிரி விரும்பியவர்களை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது. இப்ப சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான கலாச்சாரத்தின் கீழே ஒருவருக்கு ஒரு புரிதலுக்குள்ள ஒரு அரசியல் சட்டம் அனைவருக்குமான சமத்துவத்தை வழங்குகிறது, அனைவருக்குமான திருமண உரிமையை வழங்குகிறது, அனைவருக்குமான வாழ்வியல் உரிமை வழங்கு, அது ஒரு பொதுவான சட்ட பண்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயமா இருக்கு. இதுதான் ஒரு பண்பாடு. ஆனா இப்ப பண்பாட்டுக்கு என்ன சொல்லப்பட சொன்னா எனக்கென்று சில மத நம்பிக்கைகள் இருக்கிறது, இந்த நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா இந்த நாட்டினுடைய ஒரு பண்பாடு, இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த தேசம், இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமகன், இந்த பண்பாட்டை மீறுகிறவன் தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த பண்பாடு இருக்குல்ல, இந்த பண்பாடு ஆதிக்கம், கலாச்சார காவலர்கள், கலாச்சார போலீஸ், இது ஒரு நாகரிக சமூகத்திற்கோ நாகரிக பண்பாட்டுக்கோ உகந்த செய்தி அல்ல. ஒன்று. இரண்டாவது, இப்படி ஒரு கண்காணிக்கின்ற உரிமையை நீங்களே கையில் எடுத்துக்கொண்டு சமூகத்தின் மீது திணிப்பதற்கான உரிமை வந்து யாருக்குமே வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது. ரெண்டு. மூன்று, இது ஒரு சரணாயக சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. நிச்சயமா. சார், இப்ப மேடம் ஒரு விஷயம் வச்சாங்க, அதாவது இந்த காதலர் தின கொண்டாட்ட மரபுங்கிறது ஒரு மேற்கத்திய இறக்குமதி தான் அப்படிங்கறத உங்களோட அவங்களுமே அதை ஆதரிச்சு சொன்னாங்க. இது ஒரு நுகர்வு கலாச்சாரம், இதுல ஒரு ஐரோப்பிய இருக்கு, இதுல ஒரு சந்தை மதிப்பு இருக்கு, இதுல சில முதலாளிகள் குளிர் காய்றாங்க, பல்வேறு விஷயங்கள், பெண்ணை வந்து ஒரு பொருளா பாவிக்கிற தன்மை எல்லாம் தொடர்ந்து இதுலயும் இருக்கு. அதனால இதை நான் அந்த கண்ணோட்டத்தில் நான் கடுமையா எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் எதிர்ப்பராக இருந்தால் இப்ப இவங்க முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு எதிராக தான் பேசினாங்க, தனிப்பட்ட ஆண் பெண் அன்பு சார்ந்து அந்த விவாதத்துக்குள்ளேயே அவங்க போகல. நீங்க வந்து எந்த அளவுக்கு இந்த நிறுவனங்களுக்கு எதிராக இதை கொண்டாட ஊக்குவிக்கிற அந்த கிரீட்டிங் கார்டு, அந்த நிறுவனங்கள், அந்த மாதிரி பெருநிறுவனங்களுக்கு எதிரால இந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கணும், இது வந்து மேற்கத்திய கலாச்சாரங்கிற பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதானே கொண்டு வந்திருக்கணும். இது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு கிரீட்டிங் கார்டு எல்லாம் கொளுத்துவோம். எல்லாம் போன வருஷம் வாங்கி தானே கொளுத்துவீங்க? இல்ல, வாங்கி கொளுத்தி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி ஐயா ஒரு வார்த்தை கேட்டாரு, அதுக்கு நான் சொல்லிடுறேன். இவர்களுக்கு வந்து தண்டிக்கக்கூடிய அதிகாரமோ இவர்களை தடுக்கக்கூடிய அதிகாரமோ உங்களுக்கு யார் கொடுத்தது? மாரல் போலீஸ். இதுக்கு வந்து காவல் நிலையம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, சட்டம் பார்க்கும் அப்படின்னா. அப்போ ஒவ்வொருத்தனும் யார் யாரெல்லாம் லவ் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறானோ அவன் முன்னாடி ஒரு போலீஸ் அனுப்பணுமா? அதுக்காக நீங்க போக முடியுமா? நாட்டுல இன்னைக்கு நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சட்டம் படிச்சிருக்காங்க. நாட்டுடைய பொருளாதாரத்துல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது அப்படி யாராவது ஒரு அறிவுறுக்கத்தக்க ஒரு பொதுமக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செயலை ஈடுபட்டா நீங்க சட்டப்படியாக எதிர்கொள்ள வேண்டியதானே? பப்ளிக் நியூசன்ஸ் வச்சு சட்டம் இருக்கு. இந்து முன்னணி இந்த பிரச்சனையை கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஊடகங்கள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் யாருமே பேசுறது இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலர் தினம் ஒண்ணு இல்லவே இல்ல. எப்படி இருந்தது இந்த காதலர் தினம்? எப்படி வந்தது? அப்ப நான் நினைக்கிறேன் இந்து முன்னணி ஆரம்பிச்சதுனாலதான் இப்ப காதலர் தினம் அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஊடகங்கள்ல வந்து காதலர் தினத்தை பெருசாக்குறாங்க.
மேடம் சொன்னது போல வந்து சார் நீங்க தான் சார் நியூஸ் தரீங்க, எங்களுக்கு நீங்க தான் நியூஸ் தரீங்க. நியூஸ் நாய்க்கு சார் நாய்க்கும் திருமணம், கழுதை திருமணம் தினைக்கும். நாளைக்கு பாருங்க எந்த பேப்பர்லயா இப்படி ஒரு செய்தி வராம இருக்குதான்னு பாருங்க. கழுதை திருமணம் வைக்கிறாங்க, நாய்க்கு ஆமா. அப்படி நீங்க சொல்ற நியூஸ் இருக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து போன் பண்ணி நீங்க தானே சொல்றீங்க வாங்க. காதல் தினம் ஒண்ணு இருக்க கூடாது. காதல் என்றது தினசரி இருக்கு சார். காதல் என்றது தினசரி இருக்கும். அதுக்கு என்ன ஒரு தினம் தேவை? இப்போ நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் காதலிப்பா. இந்த காதல் தினத்துக்கு என்ன நடக்குது பாருங்க. ஒரு பையன் வந்து பிங்க் கலர் சட்டை போட்டுட்டு வந்தான்னு சொன்னா நான் காதல சொல்ல போறேன். ஒரு பிங்க் கலர் சட்டை இருந்தா நான் காதல சொல்ல போறேன்றான். ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுருந்தா ஏற்கனவே நான் காதல் செய்திருக்கேன், என்கிட்ட வராத. கிட்டத்தட்ட காவி கலருக்கு இணையா இருக்காது, பிரச்சனையா இருக்கு. நீலம் வந்து காதலுக்கு நான் ரெடி, நான் ரெடியா இருக்கேன், நீல கலர் சட்டை போட்டிருக்கேன், யார் வேணாலும் வரலாம் அப்படின்றான். கருப்பு சட்டை காதலுக்கு எதிரி, கருப்பு சட்டை காதலுக்கு எதிரி. ஆனா கருப்பு சட்டை அணிந்தவங்க காதலுக்கு ஆதரவு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணிருக்கீங்க. காதலுக்கு தோல்வி. மஞ்சள் சட்டை போட்டுட்டு வந்தானா அவன் காதல் தோல்வியில வரான், அவன் கிட்ட போக கூடாது. இளைஞர்களுக்கு பல பேருக்கு மஞ்சள் சட்டை காதல்ல தோல்வி. நாளைக்கு நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்குது. பச்சை வந்து காதலுக்கு ஏற்கனவே நான் ரெடியா இருக்கேன், எப்ப வேணாலும் வரலாம், நான் ரெடி அப்படின்றான். அடுத்து சிவப்பு சட்டை, ஏற்கனவே நான் காதலிச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட நீ வராத, நான் வந்து பிஸி, காதல்ல நான் பிஸியா இருக்கேன். மாணவனாவே மாறி இருக்கீங்க. வெள்ளை இரு பக்கமும் எப்படி வேணாலும் நானும் சரி அந்த பொண்ணும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை சட்டை போட்டுட்டு வரேன். சரி, நல்ல விஷயம் தானே. நீங்க சொல்ற கலாச்சாரத்தை காப்பாத்துற விஷயம் தானே. சட்டையே பாருங்க, சட்டை கூட இன்னைக்கு காதல்ல எப்படி கொண்டு போயிட்டு இருக்க பாருங்க. இளைஞர் சமுதாயத்தை படிக்க வேண்டிய வயசுல இன்னைக்கு அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறது பார்த்தா ஆண்கள் இல்ல. இல்ல அப்ப காதலிக்கே கூட காதலிக்கிறது மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தடை. ஆமா, பெண்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து பெண்களை வந்து ஒரு கையெழுத்து கும்பிடக்கூடிய வகையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெண்ணை வந்து கையெழுத்து கும்பிடணும். பாரத தாயின் வடிவம் பெண் வடிவத்தை தான் வச்சிருக்கோம். இங்க கங்கா மாதா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, எல்லாமே பெண்களை தான் வடிவெடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு பெண்களை வந்து ஒரு போக பொருளா பயன்படுத்திட்டு பெண்களை வந்து ஒரு கேவலப்படுத்திட்டு இருக்கா. பெண் இனத்துக்கு பெண்ணே இனம். அதான் மேடம் சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த உணர்வு இருந்தா இவ்வளவு ஆபாசமான விளம்பரங்கள் இந்த பெரு நிறுவனங்கள் முதலாளிகள் பெண்ணை அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி அதை எதிர்த்து இந்த முன்னாடி இதுவரைக்கும் சொல்றோம். இல்லையா ஆண்களை குறி வைக்கிறீங்க, அவங்க இண்டிவிஜுவலா ஏன் குறி வைக்கிறீங்க தான் கேக்குறாங்க. சார் யார் தப்பு பண்றானோ அவனை தான் சார் பிடிக்க முடியும். தப்பு தூண்டினவன், தப்புக்கு காரணமா இருந்தவன் அதெல்லாம் அப்புறம் பட்டு கண்ணு எதிர்க்க கொலை பண்றவன பிடிப்பீங்களா? கொலை பண்றதுக்கு என்ன விரோதம்? அவங்க டார்கெட் கிடையாது. அப்புறம் போகும் சார். ஆனா முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம். இது வேலண்டைன்ஸ் டேனாவே என்னன்னு தெரியல மக்களுக்கு. இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இளைஞர்களுக்கு வேலண்டைன்ஸ் டேனா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். வேலண்டைன்ஸ் என்னக்கூடிய ஒரு பாதிரியாரு, அந்த பாதிரியாரால அவனுடைய இறந்த நாளதான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி சார் வேலண்டைன்ஸ்ன்றதுக்காக அவர் என்ன தியாகியா? தியாகி தினத்தை மட்டும் தகவல் சொல்லிடுறேன். வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு பாதிரியார் செத்த நாள். ஏன் செத்தாரு, எதுக்கு செத்தாரு? அந்த நாட்டுடைய துரோகி, அந்த நாட்டுக்கு தேச துரோகி அந்த வேலண்டைன்ஸ். அவர் என்ன சொல்றாரு, அந்த நாட்டு ராஜா இளைஞர்கள்லாம் படைக்கு தயாரா இருங்க, படைக்கு தயாரா இருந்து போருக்கு தயாராகுங்கன்றார். ஆனா ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார். இளைஞர்களுக்கு இந்த ஊடகத்து மூலமா விஷயத்தை சொல்லிடுறேன், முழுக்க பேச விடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேலண்டைன்ஸ் என்ற ஒரு பாதிரியாரு செத்த நாள இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இளைஞர் சமுதாயம் கெட்ட பாதையில போயிட்டு இருக்கு, அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்றது இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தெரியணும். இந்த எம்ஐடிவி மூலமா தெரியணும். சொல்லிடுறேன், இந்து முன்னணி மாதிரி அவர் ஒரு கிறிஸ்துவ சாமியார் தான் சார், கிறிஸ்துவ சாமியார் தான். ஆனா அவரு அந்த நாட்டுக்கு துரோகம் பண்றாரு. என்னன்னா அந்த நாட்டு ராஜா சொல்றாரு இளைஞர்கள்லாம் போருக்கு தயாராகுங்க. அந்த இளைஞர்களுடைய படையை வச்சு அந்த நாட்டுக்கு வந்து ஒரு போர் தொடுக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்தில் அந்த ராஜா ஒரு நல்ல மனசோட சொல்றாரு, திருமணம் தற்போது திருமணமானவர்கள் 1 மாதமும் 2 மாதமும் திருமணமானவர்கள் இந்த போர்ல கலந்து நாட்டு வரலாறு பார்க்கப்படுது. இல்ல சொல்றேன் கேளுங்க, 1 மாதம் இல்ல பேச விட்டுருங்க சார். பாதியில நின்னா கதையே தெரியாது, வாழு தெரியும், தலை தெரியும், உடம்பு தெரியாது சார். இந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் பாருங்க, வாலண்டியர்ஸ் பாதிரியாரை ஏன் வணங்குறாங்க இன்னைக்கு அப்படின்னா,
அவர் வந்து இல்ல அவரை யாரையும் வணங்கலையே. இல்ல அவருடைய டே தான். நாளைக்கு என்ன டே பாருங்க. நீங்க சொல்றது நல்ல காரியம் தான். பாதியார் என்ன பண்றாங்க? மேது நான் தொழிலாளர் தினம் நிறைய எல்லா இறக்குமதி ஆகி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா தினத்துக்கும் இருக்கு. நம்ம வந்து இந்த தினம் பாருங்க. பாதியாரை விடுங்க சார். பாதியாரை சொல்லி இல்ல முடிச்சிருங்க சார். இந்த தினத்தில் வந்து இல்ல இல்ல நான் கேட்கல. இப்போ விஷயம் என்ன பேச விடுங்க. வேலண்டைன்ஸ் டே விஷயத்தை நான் சொல்லியே தீரணும். ஏன்னா இந்த பாதிரியாரு இந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ராஜா என்ன சொல்றாரு, தற்போது கல்யாணமானவர்கள் போர்ல கலந்துக்க வேண்டாம். ஏன்னா நல்ல மனசு, திருமணமானவன் ஒரு மாதத்துல போர்ல இறந்துட்டானா அவன் மனைவி விதவி ஆயிடுவால, வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் திருமணமானவர்கள் போர்ல கலந்துக்க வேண்டாம். இதுதான் காரணம் சொல்லி அந்த பாதிரியாரு எல்லாரையும் கூப்பிட்டு போய் வச்சு கல்யாணம் பண்ண நாள் தான் இது. அந்த நாள் அந்த நாளைக்கு லவர்ஸ் டே கொண்டாடுறாங்க. இல்ல சார், நாளைக்கு லவர்ஸ் டே கொண்டாடுறாங்க. யாருக்கும் இந்த பாதிரியாரை நினைச்சிட்டு அவங்க பண்றாங்கன்னு காதலர் தினம்ங்கிற மதர்ஸ் டே சொன்னா அம்மாக்குன்னு அர்த்தம், தொழிலாளர் தினம்னா தொழிலாளருக்கு ஒரே வேலண்டைன்ஸ் டேனா என்ன அர்த்தம் இல்ல ஒரே அதுக்கு தெரியணும்ல. நீங்க காதலா ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஜாதி விட்டு ஜாதி யாரு காதலிச்சாலும் ஆதரிப்போம். அப்ப வந்து இந்த தினத்தை தவிர்த்து மத்த எல்லா நாளையும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறவங்க இந்து வந்தா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். என்ன இருக்கு, இந்து மதத்துக்குள் சச்சரவு வரக்கூடாது, தொந்தரவு வரக்கூடாது, ஜாதி கலவரம் வரக்கூடாது, இரட்டை கோவல திட்டம் வரக்கூடாது. ஓடாத தேரை ஓட வைத்தது திருவாரூர்ல ஜாதி கலவரம் இருந்தது. ஜாதி 2 ஜாதி தகராறுல தேர ஓட விடாத இருந்தாங்க. ஐயா ராமகோபாலன் அங்க போய் உட்காந்து அந்த 2 ஜாதி திருவாரூர்ல 2 ஜாதி தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாதி சண்டை இருக்கக்கூடாது, நாமளா இந்து மதத்தின் அங்கத்தினர்கள் சொல்லி ஓடாத தேர ஓட வச்சது திருவாரூர்ல. அதனால நாங்கள் என்னைக்கும் ஜாதி பார்க்க மாட்டோம், ஜாதி சொல்ல மாட்டோம், ஜாதி கேட்க மாட்டோம். இந்து மதத்தில, இந்து பண்பாட்டுல, இந்து கலாச்சாரத்துல ஒன்றி போயிருப்போம். நான் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த காதலர் தினம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு மேற்கத்திய பண்பாடு அப்படிங்கிற முறையில மட்டும் எதிர்ப்புன்னு, இப்ப இதை எதிர்ப்பதுல வந்து ஆணாதிக்க விஷயம் இருக்குங்கிற ஒரு விஷயம் பதிவாச்சு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு இந்து பண்பாடு, இந்திய பண்பாடு அப்படிங்கிற முறையில என்ன. ஆனா பொதுவாவே மதம் சார்ந்த நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் அவர் தொடர்ந்து இல்ல காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு மதம் சார்ந்த யாருமே சொல்றது இல்லையே. இப்ப வந்து அவரு வந்து காதலர் தினத்தை கொண்டாடலான்னு அவருமே சொல்றாரு. இப்ப நான் வந்து காதலர் தினம்ங்கிறத கொண்டாடுறதுல தப்பு ஒண்ணு இல்லையா. இப்ப காதலிக்கிறவங்க கெட்டவங்கிறது இல்லையா அதனுடைய கருத்து. இப்ப நான் என் மனைவியை காதலிக்கிறேன், எங்க அம்மாவை காதலிக்கிறேன், என் மகளை காதலிக்கிறேன், என் பிள்ளைகளை அப்ப அது காதலிக்கிறவங்க பூரா கெட்டவனா இல்ல. காதலர்கள் காதலிக்கிறதெல்லாம் கெட்டது கிடையாது. காதலிக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்கணும், பண்பாட்டோட இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். அதனால காதலர் தினம் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற இப்ப மதர்ஸ் டே இருக்கு, தாயாரை கொண்டாடுறோம், தாப்பனாருடைய டேன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டாடுறோம். அப்ப இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பண்பாட்டுக்கு நல்லது, தேவையான சமாச்சாரம், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபாதர் வந்து இந்த மாதிரி இப்ப ஃபாதர் பண்ணிட்டாரு, அதனால அது வந்து நம்ம கருத்து வந்து காதலர் தினம் தேவையாங்கிறத பத்தி பேசுறோம். அந்த ஃபாதரியாரை பத்தி இங்க நமக்கு இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவரு நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், ஏதோ இறக்குமதி பண்ணிவிட்டானுங்க, அதை வச்சு இங்க பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்காங்க தேவையில்லை. அதே மாதிரி மக்கள் சகோதரர் சொல்றது வந்து நாங்க ஜாதியவே பாக்கலைங்கிறாரு. ஆனா ஒரு டக்குனு கடைசியில திருப்பி வந்து என்ன சொல்றாரு, நாங்க ஹிந்துக்களை பாக்குறோம் அப்படிங்கிறாரு. இந்தியாவை பொறுத்தவரையும் இது வந்து ஜனநாயக நாடு, செக்குலரிசம் இருந்தது. இங்க வந்து பல வழிபாடு, பல மத கோட்பாடு, பல நிலையில இருக்கிறவங்க இருக்கிறோம். எல்லாருமே இந்தியர்களாக இருக்கோம். நீ அதுல தெளிவா இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்தியர்களா இருக்கோம். நம்ம வணக்க வழிபாடுகள் வேற வேறையா இருக்கலாம். இப்ப இனம்னு பார்த்தா தமிழினமா இருக்கும். நம்ம எல்லாரும் இப்ப 4 பேரும் பேசிட்டு இருக்கோம்னா 4 பேரும் தமிழ். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்க முடியாது. மதர் டங் தமிழ், இவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தமிழ்ங்கிறதுல நீங்க மாற்றி கருத்து பேச முடியாது. ஆனா இனம் தமிழ், வணக்க வழிபாடு நான் இஸ்லாமா இருக்கேன், அவர் இந்துத்துவத்தில் இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நம்ம இந்தியனுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால காதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, காதல் என்பது போற்றப்பட வேண்டியது, கண்ணியமாக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கரெக்ட். தவறுதலாக பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சட்டமே இருக்கு. அது சட்டம் இருக்கு, அதை பார்த்துட்டு போறாங்க. மீண்டும் அதுக்கு நீங்க ஒரு 2-3 பேசின செய்தியில இருந்து சுருக்கமா சொல்லிடுறேன், நேரம் எல்லாருமே பேசணும். இந்த பாதிரியார் செய்தியை சொல்லிட்டார், இது வந்து எல்லாரும் தேவையில்லை நம்ம இங்க பேச. ஆனா அதே வச்சு நாங்க கேக்குறேன், பாதிரியார் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற வீரர்களுக்கு திருமணம் பண்ண வைக்கணும், குடும்ப உறவுகள் வேணும்னு அவர் மீறாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அது மாதிரி இன்னைக்கு இல்லையே வேலண்டைன்ஸ் டேன்னு நீங்க கவலைப்படுறீங்க.
இதே ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாகத்தான் இன்னைக்கு சமூகத்தை வந்து சாதிய கட்டுப்பாட்டுல நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்து மதம் நிற்பது என்பதே சாதியால நிற்பது. இது தனிநபரா இருக்கிற ஐயா வேணா வந்து அவர் முற்போக்கு நிலையில நிற்கலாம், அவருடைய இந்து மத கொள்கை அவர் எந்த அளவு உள்வாங்கி இருக்கிறாருன்னு தெரியல. ஆனா இந்து மதம் நிற்பதே சாதியால. மதம் இருக்கும் வரை சாதி இருக்கும், சாதி இருக்கிற வரைக்கும் மதமா, இப்படிதான் இணைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இது ஒரு ராணுவ கட்டுப்பாடு. இந்த ராணுவ கட்டுப்பாடை மீறிய வீரர்களாக தான் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் காதல்ற உணர்வுல போறாங்க. அந்த எப்ப நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த சமூகம் இப்படியே இருந்து 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 அது அழுத்தத்தை மீறி தன்னுடைய உணர்வுகளை காட்டுவதற்கு அது ஒரு கலப்பு வரும்போது சில சீரழிவுகள் இருக்கத்தான் செய்யும், சேதாரம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல குடும்பங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு அன்பை காட்டுறீங்களோ, பிள்ளைங்களுக்கு பாசத்தை காட்டுறீங்களோ, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி தரலைன்னா அது என்ன பண்ணும், வெளியில போய் அன்பை நோக்கி போகத்தான் செய்யும். நீங்க கட்டுப்பாடு நம்ம சாதி நம்ம உறவு நம்ம இது இப்படின்னு சொல்லியே ஒருவரும் இந்து மத கொள்கையை கொண்டு வந்து வச்சுதான் நீங்க இந்த குடும்பங்களையும் இளைஞர்களையும் வீணாக்கி இருக்கிறீங்க. பறந்து விரிந்து பிரிந்து பாக்குற மனசை வந்து இந்த மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த குடும்பங்கள் கொடுக்கல. ஏன்னா இந்த குடும்பங்கள் இந்து மதத்துல வேரூன்றி காலூன்றி குறுகிய மனப்பான்மையோட ஒரு அழுத்தத்தோட வளர்க்கப்பட்ட ஒரு சமூகமா தான் இது இருக்குது. அதனாலதான் இப்படி இளைஞர்கள் போறாங்க. அதுல நீங்க சில சீரழிவுகள் வரலாம். ஆனா இது போற நோக்கம் வந்து அன்பை தேடிதான் உண்மையா இருக்க முடியும். அதை ஊடகங்களும் கார்பரேட்டும் மற்ற முதலாளித்துவம் பயன்படுத்தி சீரழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அவர்களை நோக்கி கேள்வி வேண்டணும்ன்றது ஒண்ணு. மூணாவதா வந்து நீங்க கலாச்சாரத்துல வந்துதான் எல்லாம் கலாச்சாரத்திற்காக தான் சொல்றாரு, பண்பாட்டில இருந்து தான் நாங்க காதலர் தினத்தை பார்க்கிறோம் அப்படின்னா பண்பாடு காதல்ல மட்டும்தான் கெடுதா? எத்தனை பெண்கள், எத்தனை இந்து குடும்பங்களில் எத்தனை ஆணாதிக்க சிந்தனையோட ஒரு இந்து மதத்தினுடைய வேறா இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனத்தை வைக்கிற எத்தனையோ செய்திகளை நாம இன்னைக்கு அவரே ஒத்துக்கிறார், குடும்ப வழக்குகள்ல வந்து நடக்குதுன்னு. ஆனா எது காரணம்? வெறும் காதல் மட்டும்தான் இன்னைக்கு பண்பாட்டை சீரழிச்சிட்டு இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? எவ்வளவோ நிலைகள்ல நீங்க நடத்துற திருமணங்கள்ல இருந்து உங்களுடைய மந்திரங்கள்ல இருந்து பெண்ணை இழிவா காட்டுறீங்க. மகாபாரதத்துல 5 பாருக்கு ஒரு பொண்ணுன்னு காட்டுறீங்க. இதெல்லாம் சீரழிவு இல்லையா? மனச்சீரழிவு இல்லையா? இது மாதிரி மகாபாரத்தை எடுத்துக்காட்டு பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தா நீங்க விட்டுருவீங்களா? இல்ல உங்களோட மந்திரங்கள்ல முதல்ல உன்னை சூரியன் அனுபவிப்பான், அப்புறம் சந்திரன் அனுபவிப்பான், அவன் அனுபவிப்பான், அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ற இந்த சோமையாக விரதம்னு சொல்லி அந்த கல்யாணத்துல இந்த மந்திரங்களை ஓதுறீங்க. எதுல வந்து சீரழிவு இல்ல? எல்லாத்துலயும் சீரழிவை வச்சுக்கிட்டு ஆண்கள் வந்து மிக மோசமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு குடும்பங்களை விட்டுட்டு போறாங்க, பெண்களை குழந்தைங்களை விட்டுட்டு போறாங்க, போய் மற்ற பெண்களோட வாழறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு கருத்து ஆதரவு தெரிவிக்கிற இந்த சமூகம், ஆனா ஒரு காதல்ன்ற செய்தியில மட்டும்தான் உங்களுடைய சீரழிவை நீங்க பாக்குறீங்களான்றது இன்னொரு கேள்வி இருக்குது. இது நான் வைக்கக்கூடிய ஆணித்தரமான செய்திகள். இன்னொன்னு, காதல் என்பது ஆண் பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து இன்றைக்கு நாம அன்றையிலிருந்து ஐயா சொன்னது போல சமூகத்துல அன்னையிலிருந்தே வந்தனுடைய நிலை வேற. என்றைக்கு உலகமயமாக்கல் வந்துச்சோ அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அரிசியில இருந்து எல்லாத்தையுமே வந்து முதலாளித்துவ கான்செப்ட்ல மாத்திட்டாங்க. இப்ப காதல் என்பதும் இன்னைக்கு வந்து செயற்கையா ஒண்ணு வந்து சில பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கிறதே தவறா இருக்கு. நான் அந்த பார்வையில இருந்து நான் அவருடைய முரண்பாடு வேற, என்னுடைய நான் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியா சொல்றேன். காதல்ன்ற செய்தியை வந்து இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அது முழுமை பெற்றதா, அது உண்மையான ஆழம் உரியதான்னா தனக்கு ஒரு ஸ்டைல் வேணும், தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்ன்றதுக்காக கூட இது வந்து ஒரு கொறிக்கப்படுற செய்தியா மாற்றப்பட்டுச்சு. அந்த விதத்துல நம்ம கடுமையா கண்டிக்கிறோம். அதே நேரத்துல இது போன்ற அமைப்புகள் நீங்கள் பண்பாட்டை நோக்கி நீங்க சீரழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலையும் இந்துத்துவ பண்பாட்டுல நிறைய சீரழிவுகள் இன்னைக்கு பெண்ணாதிக்க ஆணாதிக்க தன்மையில அது நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நீங்க எடுக்கிற திருமண முறைகளில் இருந்தே பெண்ணுக்கான எந்த முதன்மையும் தரதில்ல. ஒரு உறவு ரீதியான தாய்மைன்னு சொல்றீங்களே தவிர, பெண்ணுன்னு சொல்றீங்களே தவிர, கொடுக்கிற அத்தனை செய்திகளுக்கும் பெண்ணுக்கான சீரழிவை நோக்கு தான் போகுது. ஆனாலும் அதை நம்ம அப்படி பார்க்க முடியாதுன்றது என்னுடைய வலுவான. அதாவது சடங்குகள், பெண்ணை மையப்படுத்தி நடக்கிற சடங்குகள், திருமணம் எல்லாமே பெண்ணை கேவலப்படுத்துறதுதாங்கிறீங்க கலாச்சாரங்கிற முறையில. மந்திரம் புரியலன்னா என்னங்க புரியும்? இது அப்படியே மொழிபெயர்த்து அவருக்கே தெரியாது, தமிழ்ல அவருக்கே தெரியாது. நீங்க இப்ப அங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, இந்த காதல் அப்படிங்கறது எல்லைக்கு ஏன் போறாங்கன்னா, குடும்பம் வந்து சில கட்டுப்பாடுகளை திணிக்குது. நீ வந்து என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ, என்னுடைய அதிகாரத்தின் கீழ தான் இருக்கணும் அப்படின்னு இளைஞர்களை வந்து நீங்க கட்டுப்படுத்துற காரணத்தினால, அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அவர்கள் வந்து தனக்கான ஒரு வாழ்க்கை துணையை அவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்கிற இந்த காதல் திருமணம் வந்து 4 விஷயங்களை அடிப்படையா மறுதளிக்கதான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த ஜாதிக்குள்ளதான் குடும்பம் வந்து கல்யாணம் பண்ணுங்கிறதா இன்றைக்கு இருக்கிற இந்து குடும்பங்கள். ஐயா எப்படி மறுத்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாருமே வந்து ஜாதிக்குள்ள திருமணம் செய்துங்கிறதா இது இந்து கலாச்சாரத்துடைய வாழ்க்கை முறையா இருக்கு. ஜாதியை மீறி கல்யாணம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா பார்க்கப்படுது. அதனால வந்து படுகொலை வழியும் போகுது, கௌரவ பஞ்சாயத்து வழியும் போகுது. அந்த அளவுக்கு சாதி வரி ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சாதியை மீறி நடக்கிற சாதி கட்டமைப்பை தகர்ப்பதா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு.
இரண்டாவது வந்து இந்த கல்யாணம் பொண்ணு வீட்டில் வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணா கூட இந்த கல்யாணத்துக்கு 2 பேருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை சரியானு நிர்ணயிக்கிறது யாருன்னு சொன்னா இவங்களுடைய கிரக பலனும் ஜோசிய பலனையும் வச்சு இதுதான் பொருத்தம், இதுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த கல்யாணத்தை விட்டுறாங்க. அப்ப மனிதனுக்கு தொடர்பில்லாத வானத்தில் இருக்கிற சில கிரகங்களை வைத்து ஒரு பொண்ணு மாக்களை வந்து சேர்க்கணுங்கிற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை வந்து அவங்களை சேர்க்க வைக்கிற விஷயமா இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து இதுல தகருது. மூணாவது வந்து வரதட்சணை வாங்கிக்கிட்டு பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து தடுக்கிற விஷயமா இந்த விஷயங்கள் மாறுது. அப்ப 2 பேரும் வந்து கலந்து பேசி தங்களுக்கான வாழ்க்கை துறையை நம்ம சேர்ந்ததுக்கு முடிவை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆக இந்த 4 அடிப்படையான ஒரு கூறுகள்ல தான் இந்த மறுப்பு திருமணத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சமூக மாற்றத்துல ஆரம்பத்துல வந்து அது ஒரு நிலைப்பட்ட தன்மை மாறுகின்ற வரையிலும் அதுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கும். தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் சமூக மாற்றம் வரும். அப்ப இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் படித்துட்டு மேல வந்துட்டாங்க. படித்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்க தேடுறாங்க, இளைஞர்களுக்கு அந்த உரிமையை பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறப்ப சில தவறுகள் இருக்கதான் செய்யும். அந்த தவறுகள் வந்து சில காலத்தினுடைய போக்கில் தான் அது சரி செய்ய முடியும். ஆனா அந்த தவறுகள் சில நடக்குதுங்கிறதுனாலயே அந்த காதலுங்கிறதே தப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லிட மறுத்தர முடியாது. அது ஒரு சமூக யதார்த்தத்தோட அந்த விஷயங்களை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மூணாவது விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த விஎன் டே, வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன் டேங்கிறது வந்து ஐக்கிய நாடு சபைகள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள். யுஎன் வந்து உலகம் முழுதும் காதலர் தினத்துக்கு அறிவிச்சிருக்கு. ஐயா சொல்றது என்னன்னு சொன்னா அது ஒரு பாதிரியாருடைய ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க. ஆனா ஐநா சபை வந்து ஒரு உலகத்திற்கான ஒரு நாளா பார்க்கப்பட்டது. அப்ப அவங்க ஒரு கேள்வி என்ன எழுப்புனாங்கன்னா, ஒரு இறந்து போனவங்களுடைய விஷயத்த வந்து எப்படி ஒரு கொண்டாட்ட நாளா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்கறாங்க. அப்ப அதே கேள்வியை நாங்க திருப்பி கேட்கணும்னு சொன்னா, நரகாசுரங்கிற ஒரு செத்து போன நாளை வந்து எதுக்கு தீபாவளியா நீங்க கொண்டாடிட்டு இருக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நம்ம பண்பாடு தான் நீங்க சொல்றீங்க, கலாச்சாரம் சொல்றீங்க நீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த புராண கதையோட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலயும் இந்த அசுரர்கள் அப்படிங்கிறவங்க ஆரியர்களால அழிக்கப்பட்ட இந்த பண்டிகையால கொண்டாடுறாங்க. இந்த அசுரர்களால வந்து அழிக்கப்பட்ட நாள் தான், வெற்றி கொண்ட நாள் தான் வந்து சொல்லப்படுது. அப்ப அது ஒரு கொண்டாட்டமா மாறப்படுது. அப்ப இதை வந்து இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து எந்த நோக்கத்திற்காக வரையறுக்கப்படுது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்புலத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து ஒரு கொண்டாட்ட நாள்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த ஒரு கேள்வி என்ன, அதை மட்டும் நீங்க எப்படி ஒரு பண்பாட்டு நாளா நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு. உங்க டேர்ம் என்ன சொல்லுங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ராமகோபாலன் வந்து இந்த மாதிரி சாதி எல்லாம் வந்து கலக்கிறாங்க. உண்மையிலே ஐயா ராமகோபாலன் அப்படி ஒரு சாதி எதிர்ப்புக்காக வந்து இப்படி எல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா உண்மையிலே நாங்க தமிழ்நாட்டுக்கு அது தேவை. திருவாரூர்ல தேராசருடைய தேரை ஓட வைப்பதற்கு அந்த சாதி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து ஓட வைத்தார் அப்படிங்கிற இது பண்ணி இன்னைக்கு ராமநாதபுரத்துல வந்து தலித் மக்களுக்கும் சாதி ஆதிக்கவாதிகளுக்கும் தேரா நடந்துட்டு இருக்கு. புதுக்கோட்டையில வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு சாதிக்குள்ள தேரா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் ராமகோபாலன் போய் ஐயா இந்த இந்து மதத்துக்குள்ள சாதி கல்யாணம் இல்ல, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் வந்து அடக்கப்பட்டவங்க இல்ல, ஆதிக்க சாதி எல்லாம் மேலாங்கனுக்கு கிடையாது, இந்து மதத்துக்கு எந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்ல, நம்ம வந்து சாதி இல்லாததான் ஒரு இந்து மதம், அது கடந்த காலத்துல வேற இதுல சொல்லி இருந்தாலும் நம்ம எல்லாம் விட்டுருவோம், நம்ம எல்லாம் அது சாதி இல்லாத சமமா இருப்போம் அப்படின்னு ராமகோபாலன் தேருக்கு ஓட வச்ச ராமகோபாலன் அங்க உயிருக்கு ஒரு அவ்வாத வர நேரத்துல போய் நின்று ஒரு சமரசத்தை பேசினார்னா ராமகோபாலன் பக்கம் நாங்களே ஆதரிக்கிறது தயாரா இருக்கும். நிச்சயமா. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க காதலர் தினத்தை ஏன் எதிர்க்கீங்கன்னா பண்பாடை பாதுகாக்கணும், இந்து பண்பாடுங்கிறீங்க. கௌரவ கொலைகள் வந்து அதிகமா இப்ப சமீபத்துல தமிழகத்திலேயே அதிகமா நடக்குது. கௌரவ கொலைகளுக்கு எதிராக இந்து முன்னணி என்ன போராட்டங்கள் நடத்திருக்கு? காதலர் தினத்தை எதிராக நடந்த அளவுக்கு இந்த கௌரவ கொலைகள் நடந்தப்ப, இந்த சாதி தொடர்பா 2 கிராமங்கள் பற்றி எறிந்தப்ப இந்து முன்னணி எந்த போராட்டத்தையும் 2 கிராமத்திலுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். 2 கிராமத்திலயும் தீய வந்து அணைச்சிருக்கோம். இந்து முன்னணி எந்த கலவரங்கள்? இப்ப விழுப்புரத்துல நடந்த கலவரம், விழுப்புரத்தில் நடந்த கலவரத்துல விழுப்புரத்துடைய எங்க மாநிலத்துடைய இணை அமைப்பாளர் பொன்னையாஜி முழுக்க 15 நாள் அங்க வந்து கேம்ப் போட்டு சமூகத்திலையும் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்களா? இப்படி தீர்வு கொண்டு வந்திருக்காரு. அந்த எரியிற நெருப்ப அன்னைக்கு ஜாதி கலவரம் உருவாகிட்டு இருந்தது. அந்த உருவானத இந்த அரசாங்கத்தால வந்து கொஞ்சம் தான் நிறுத்த முடிஞ்சது. இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க தெரியல. அன்னைக்கு இந்து முன்னணி தான் அங்க போய் ஜாதி கலவரம் கிருஷ்ணகிரி பிரச்சனை தர்மபுரி விழுப்புரம் வந்து தர்மபுரி பிரச்சனை தீர்த்து வச்சு அந்த மாதிரி இந்து முன்னணி பேசிச்சு. அது மாதிரி எல்லாரும் போனாங்க. காதலர் தினத்தின் அப்போதான் ஊடகங்களை இந்து முன்னணி பற்றி செய்தி வருது இல்லையா? கௌரவ கொலைகள், இந்த மாதிரி தலித் படுகொலைகள், வேறு விதமான சாதி கொலைகள் நடக்கும்போது இந்து முன்னணி நம்ம வந்து ஊடகத்துல கொண்டு வரல. நல்ல விஷயத்தை எண்ணி கொண்டு இது வருது ஊடகத்துல, அப்படியே அது வர மாட்டேங்குது. 10,008 திருவள்ளுக்கு பூஜை பண்றோம், அதுக்கு வந்து எடுக்கல.
எதுக்காண்டி திருவிளக்கு? சாதி மறுப்பு திருமணத்துக்காண்டியா? மனைவி வேண்டின்னு போடுறோம். என்ன இதுக்கு வந்து எடுக்கல. ஆனா நாய்க்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஊடகத்துக்கு ஒரு பரபரப்பு தேவை இல்லையா? தர்மபுரி பிரச்சனையால பாமக, விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் எல்லா கட்சி பேரும் எல்லா கட்சியும் பேப்பர் போட்டாங்களே. நாங்க பேட்டி கொடுத்துமா? அதே மாதிரி திருமணங்களை வந்து நடத்தி வைக்கிறதுல நாங்க வந்து தெளிவாக இருக்கோம். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்க பேசணும். பேசி நீங்க என்ன சொன்னீங்க, போனீங்களா? நீங்க போனோம், போய் பேசணும், அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தோம். கௌரவ கொலைகளுக்கு எதிராக என்னென்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? சமீபத்தில் கௌரவ கொலைகள் தொடர்ந்து இப்ப இந்து குடும்பங்கள தான் அது அதிகமா நடக்குது. பெண்ணையே அண்ணனே அப்பாவே வெட்டி கொலை பண்ற சமீபத்தில் உசிலம்பட்டில நடந்தது. இந்த கௌரவ கொலைன்றீங்க, இந்த கௌரவ கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம் பாருங்க. மேடம் சொன்னாங்க பெண் ஆண் ஆதிக்கம் தான் அதிகமா வருது அப்படின்னாங்க. ஆண் ஆதிக்கம்னா ஆண் ஆதிக்கம் எங்க வருது? இந்த டைவர்ஸ்ல மட்டும்தான் ஆண் ஆதிக்கம் வருதா? மத்த இடத்துல பெண்ணுடைய நிலைமை பாருங்க. பிறப்புல இருந்தே ஆணாதிக்கம் இருக்குன்னு இல்ல எங்க சார் இருக்கீங்க? ஆணாதிக்கமே கிடையாது. ஆணாதிக்கம் எங்க இருக்கு? இன்னைக்கு பாருங்க, ஆணுடைய ஆதிக்கம் இருக்கு, ஆணுடைய ஆதிக்கம் சொல்லி ஒரு ஆண் தான் கெடுத்துட்டு இருக்கோம். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணு இல்ல கௌரவ கொலைகளை வந்து அப்பா தவிர்க்க முடியாது நடக்கிறது காரணம் பெண்ணு சார். இல்ல 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 இன்னைக்கு ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறது காரணம் பெண்ணு. இல்ல நீங்க என்ன விவாதமே வந்து முதல்ல சாதி ஒளி சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்க. கௌரவ கொலைகள் வந்து நடந்துச்சான்னு கேட்டா அதுக்கான காரணத்தை நீங்க யோசிங்கிறீங்க. அது முழுக்க முரண்பாடா வருது. நான் என்ன சொல்றேன்னா, கௌரவ கொலை நடக்கிறது தெரிஞ்சா நம்ம தடுக்கலாம். ஆனா நம்ம ஜாதியில தான் நடக்குது அப்படின்னு ஏன் சொல்றது காரணம்? இந்து மதத்துல நடந்தா கண்டிப்பா நாங்க தட்டி கேட்கிறோம். உசிலம்பட்டில நடந்தது இந்து முன்னணி என்ன பண்ணாங்க? உசிலம்பட்டில இப்ப சிபிஎம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்களே கௌரவ கொலைகளுக்கு எதிராக. நாங்க அந்த வேலை பார்க்கல சார். ஆனா அந்த ஏரியால உள்ளுக்குள்ள நாங்க மேற்கொண்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாப்போமே தவிர இந்த பிரச்சனையை பெருசாக்கி இதுல நம்ம என்ன அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறோம். அதே உசிலம்பட்டி பகுதியில கோயிலுக்கு போறதுக்கு செவத்தை உடைக்க வேண்டிய நிலை இருந்தது. அங்கே போராட்டம் இருந்தது. அந்த மக்கள் எல்லாம் அங்க காலி பண்ணிட்டே போயிருக்காங்க. தாய்மதம் அதான் சொல்றேன். நீங்க சொல்லி இப்ப என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல, நாங்க சாதி ஒழிக்கிறோம், சாதி ஒழிக்க பாடுபட்டோங்கிறீங்க. ஆனா உங்க இந்து மதத்துல ஒரு பெண்ணை அண்ணனே வெட்டி கொள்றாரு, அப்பாவே மகளை வெட்டி கொள்றாருங்கிறப்ப எந்த எதிர்வினையும் ஆற்றலையா? என்ன பண்ணணும்ன்றீங்க? நம்ம வந்து அரசாங்கம் அவங்கள கைது பண்ணுது, சிறையில அடைக்கிறாங்க. இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவ்வளவு அதையத்தான் அவங்க சொல்றாங்க. பத்திரிகையில ஆணும் பெண்ணும் ஆபாசமா நடந்துக்கிட்டா சட்டம் இருக்கு, சட்டம் ஒண்ணு அனுமதிக்காது. உடனே நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல. ஆனா நீங்க பெரும்பாலும் என்ன சொல்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தான் பிடிக்கிறீங்க. இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா பாருங்க சார், காம வெறி பிடிக்கிறவன தான் இந்த ஹோட்டல். அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க ஹோட்டல்ல ரூம் போடுறான், நீங்க அந்த மாதிரி அறைக்குள்ள போய் என்னைக்குமே நீங்க பிரச்சனை பண்ணது இல்ல. அதே மாதிரி மெரினா பீச்ல கேவலமா நடந்துக்கிறவன தான் போய் தாலி கட்டுறாங்க. சரி, சென்னை தவிர்த்து மத்த பகுதியில நீங்க எப்படி? மத்த பகுதியில பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடக்குது சம்பவங்கள். ஒரு பார்க்ல இந்த பிரச்சனை நடக்குது. எங்கெல்லாம் பொது இடத்துல மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல, மக்கள் பொதுவா சந்திக்கக்கூடிய இந்த பகுதியில எல்லாம் வந்து முகசுளிப்பான நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இந்து முன்னணி கண்டிச்சுட்டு தான் இருக்கு. கண்டிக்காத இல்ல, எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு போறது இல்ல. பாக்குற இடத்துல அவர் நடக்கிற இடத்துல கண்டிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப வந்து இஸ்லாம் மதத்துல வந்து காதலிச்சு பெண்ணோ ஆனா போனா அதை நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம், கல்யாணமும் பண்ணி வைக்கிறோம். எதுவுமே நாங்க சொல்றது இல்ல. அதாவது நீங்க வந்து எந்த மதத்துல இருந்து நீங்க வந்தாலும் சரி, இல்ல நம்ம பிள்ளைங்க எந்த மதத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொன்னாலும் ரைட், ஓகே. நம்ம ஆணும் பெண்ணுமாக இருந்தால் சரி, காதலிக்கிறவங்க ஆணும் பெண்ணுமாக அவங்க வாழக்கூடிய நிலையில இருந்தா நாங்க அதை வரவேற்கிறோம், அதை செஞ்சு. அது மாதிரி ஏன் இவங்க செய்யலைங்கிறதா என்னுடைய கேள்வி. அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு நிலையில நம்ம எல்லாரும் சமமான சமுதாயமாக சரிசமமாக வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய நோக்கம். அதுதான் கண்ணியமாக இருக்கும். அப்ப பெண்களும் ஆண்களுக்கும் அந்த ஃபுல் ரைட்ஸ், அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப அவங்க விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாங்க தாராளமாக. நீங்க யாரும் ஒரு ஆணு பெண்ணு பேசியிருந்தா கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? இல்ல, அது நாங்க அந்த மாதிரி பண்றதே இல்ல. கல்யாணத்துக்கு வந்தாதான் நாங்க பண்ணி வைக்கிறோம். நிச்சயமா. உங்களோட விவாதத்தோட நிறைவு பதிக்கு வந்துட்டோம். இந்த விஷயத்தை நிறைவு கருத்து பதிவு செய்யும். அதனுடைய காதலர் தினம்ன்றதுல பண்பாட்டை எல்லா இடத்துலயும் எங்க சீரழிஞ்சாலும் அதை கேட்கறதுக்கு இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வர்றதில்லை. அதே நேரத்துல வந்து நீங்க காதல் என்பது ஒரு ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதை நாம வந்து இந்த காலகட்டத்துல சில சீரழிவுகள் வந்தாலும் பெரிய மாற்றங்கள், பயனுள்ள மாற்றங்கள் பெரிதா இருக்கும் போது
பயனில்லாத மாற்றங்கள் சின்னதா இருந்தா அதை நம்ம விட்டு கொடுத்து இதற்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய நிறைவு கருத்து அந்த வாதம் நிறைவு கருத்து. காதல் என்பது இந்து முன்னணி என்னைக்கும் எதிரி இல்லை, ஆரம்பத்தில் சொன்னது போலதான். ஆனா காதல் என்ற பேர்ல காம களியாட்டம் ஆடுவதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. நிறைவு கருத்து இந்த விஷயம். அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து சாதி கடந்த ஒரு காதல். சாதி கடந்த காதல் அப்படிங்கிறது வந்து இந்து முன்னணி எதிர்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஐயா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சின்ன கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்து முன்னணிங்கிறது வந்து சாதிய அமைப்பை நாங்க எதிர்க்கிற அமைப்பு அப்படிங்கறத வந்து அவங்க இதுவரையிலேயே வெளிப்படையா அறிவித்திருக்கிறார்களா? ஒண்ணு. இரண்டாவது, இந்து அமைப்பு சாதியை கட்டி காக்கப்படுகின்ற இடங்களில் அவங்க அதற்கான ஒரு போராட்ட வடிவங்களை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்ப இன்னைக்கு கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரும் போய் ஒரு கர்ப்பகிரகத்தில் போய் அர்ச்சகராவதற்கு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் தடை வாங்கிட்டு அதே இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு வராங்க. அப்படி தடை வாங்கினது தப்பு, இது வந்து இந்துக்களுக்குள்ள அப்படி ஒரு சாதி பதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி அதை எதிர்த்திருக்கா. உச்சநீதிமன்றத்தில் ஆகம விதி தெரியாது எப்படி கோயில் உள்ள நான் சொல்றேன். பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் ஆகம விதிப்படி பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் தான் இப்ப பேசப்படுது. ஏற்கனவே மகாராஜன் தலைமையில ஒரு குழு ஒண்ணு போட்டு அதுல வந்து ஆகம விதிப்படி முறையான பயிற்சி பெற்றவங்க எந்த ஜாதிக்காரங்களானாலும் அர்ச்சகராகலாம், அது ஆகம விதி தடை இல்லைன்னு சொல்லி நீதிபதி மகாராஜன் தலைமையில இருக்கிற ஒரு குழுவே வந்து அறிக்கை கொடுத்திருக்கு. அதனால வந்து எல்லா பாப்பா மட்டும்தான் அர்ச்சகரா இருக்கணும், அது ஆகமத்துக்கு எதிரே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட வழக்கு வருதுங்கிறப்ப இந்து முன்னணி உச்சநீதிமன்றத்துல போய் ஐயா இந்து மதத்துல வந்து இந்த சாதி வேற்றுமை எல்லாம் கிடையாது, நாங்க இந்து முன்னணி ஒத்து சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் அதுதான் சொல்றேன். இப்ப இங்க மீடியால வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து காதலை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு செயல்தளத்துல வந்து ஒரு சாதியை கட்டி காக்கின்ற சாதி அமைப்பை கட்டி காக்கிறவங்களுக்கு நீங்க துணையா போறீங்கிறதா நான் கேட்கிற கேள்வி. அந்த ரெட்டை வேஷம் வேணாம் அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். நீங்க ரெட்டை டம்ளர் பல இடத்துல இருக்கு, வடக்கு மாநிலங்கள் இருக்கு. இதற்காகவே தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறையில் ஒரு தனி பிரிவு வச்சிருக்கு. அந்த பிரிவே ஒத்துக்கொள்ளுது, பல இடங்கள்ல வந்து ரெட்டை டம்ளர் இருக்குங்கிறத ஒத்துக்குது. அப்ப அந்த மாதிரி ரெட்டை டம்ளர் இருக்கிற இடத்துல இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா சங்கராச்சாரியார் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான் சங்கராச்சாரியா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா கூட வச்சிருக்கீங்க. அப்படி இந்து மதத்துல வந்து எல்லா ஒரே ஜாதிக்காரங்க மட்டும் தான் சங்கராச்சாரியர் இருக்கணும் அவசியம் இல்ல, எல்லாருமே ஞானம் உள்ளவங்க வரலாம் எப்படி சொல்லி அதுக்கு ஒரு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க சாதி எதுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஒத்துக்க முடியும். இன்னைக்கு வட மாநிலங்கள்ல வந்து பல விஷயங்கள்ல வந்து இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே நீக்குது, எல்லா இது நடக்குது. அதற்கெல்லாம் எதற்குமே முகம் கொடுக்காதவங்க காவல்துறை வந்து எல்லாத்துக்கும் போய் செஞ்சிட்டு இருக்க முடியுமா? அதனால நாங்க போய் எல்லாத்துக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். 1000 பிரச்சனைகள் இருக்கு காவல்துறைக்கு, அதனால நாங்க வந்துதான் இந்த காதலர்களை கண்காணிக்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையை விட அதிக பொறுப்பை எடுத்து காதலை மட்டும் கண்காணிக்க வந்திருக்கிறவங்க அவர் தோழர் சகோதரி கேட்ட மாதிரி சமூகத்தில் இருக்கிற பல்வேறு பண்பாடுகள் இப்ப செயினை அறுத்துட்டு போறாங்க பல இடத்துல பெண்களுடைய செயினை. அவங்களும் பெண்கள் தானே பாவம், அவங்க செயினை இருக்கிறது ஒரு பெரிய சேரவி தானே. தாலியை இவங்க சொல்ற சுமங்கலியா கருதக்கூடிய தாலின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புனிதமான இதே வந்து கூட எடுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் சொல்லி நாங்க வந்து வந்து மோட்டர் சைக்கிள் சாயில எடுக்க போறோம், நான் பின்னாடி ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போய் நான் அவனை பிடிக்க போறேன் அப்படிலாம் இந்து முன்னணி கிளம்பிச்சானா அதுக்கெல்லாம் கிளம்ப தயாரா இல்லை. இந்த 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி கடற்கரையில உட்காந்துக்கிட்டு காதல் பண்றவங்களை மட்டும் காப்பாற்றுவா, அதான் எங்க பண்பாடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வந்து இந்த சாதி கலப்பு ஏற்படுது, சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது தடுக்கணும் ரெட்டைக்கூளை இதெல்லாம் நீங்க வந்து கோவை பொள்ளாச்சி பகுதியில் ரெட்டைக்கூளை நீங்க பெரியார்த்திகா பண்ணீங்க. அப்ப இந்து முன்னணி கூட வந்து யாருமே எங்களுக்கு வரல, எங்களுக்கு எல்லாம் பல இடத்துல எதிர்த்து இந்து முன்னணி இன்னும் சொல்ல போனா ரெட்டை டம்ளர் வச்சிட்டு பல பேர் இந்து முன்னணியில இருக்கிறாங்க. ரெட்டை டம்ளர் கடையை வச்சுட்டு இருக்கிறவங்க இந்து முன்னணியில இருக்கிறாங்க. சும்மா வாயில சொல்றாங்க, 1000 மட்டும் காட்ட முடியாது. தேர் இருக்கிற பிரச்சனை வருது, ஒரு ஊர் கூடி ஒரு சாதிக்கார மக்கள் தேர் வடம் பிடிக்காது. இந்து முன்னணி போய் எல்லாம் வர சொல்ல முடியுமா? இப்ப தேவகோட்டைக்கு பக்கத்துல அந்த தேர் கண்டதேவி கோயில்ல தேர் வடம் பிடிக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அப்ப என்னாச்சு, அப்ப ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தனித்தனியா இதுதான் சொல்றான். எல்லா ஜாதிக்காரனும் காலங்காலமா எங்க வந்தாங்க, அவங்க வரலையே, அவங்க இல்ல அந்த வழக்கிலாவது தங்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்களா? எல்லாரும் சேர்ந்து இழுப்போம் தேர், அப்படி ஊர்கள் எல்லாம் சேர்ந்து இழுப்போம், எல்லாம் இந்து மதத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்து முன்னணி சாதி அமைப்பு வேண்டாம் என்று சொல்லுகிறது. சாதியின் பெயரால் இருக்கிற எந்த வேற்றுமையும் இந்து முன்னணி ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான போராட்ட களங்களில் இந்து முன்னணி இருக்கும் என்று இந்து முன்னணி அறிவித்தால் இந்து முன்னணியோட நாங்களும் அவங்களோட இணைந்து சேருவீங்க. தயாரா இருக்கும். நாங்க வந்து ஜாதி ஒரு
இல்ல இப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் இந்த பெரியார் அமைப்புகளோடு சேர்ந்து சாதி ஒழிப்பு போராட்டங்கள் நடத்த தயாரா விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கருத்தையே தவறா புரிஞ்சுங்க. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்து தர்ம சாதனை, ஜாதி இருக்கு, ஜாதி வேணுங்க, ஜாதி பார்க்க மாட்டோம். ஆரம்பத்துல நீங்க வேற மாதிரி சொன்னீங்க, அதான் கேட்டேன். இல்ல ஜாதி பார்க்க மாட்டோம், ஜாதி சொல்ல மாட்டோம், ஜாதி வேணும், ஜாதி இருக்கு, ஜாதி வேணும். மதத்தின் அங்க இல்லன்னு சொன்னா நோய் இருக்குங்க, இப்போ நோய் இருக்கு, அந்த நோய்க்கு வைத்து எதுவும் செய்ய மாட்டோம். அது நோய் இருக்கு. ஒரு விஷயம் பாருங்க, எதுல ஜாதி இல்ல, நாங்க ஜாதி இருக்கு, ஆனா ஜாதி பார்க்க மாட்டோம் சொல்றோம், ஜாதி கேட்க மாட்டோம், ஜாதி ஜாதி வேணும், ஜாதி வச்சு ஜாதி வெறியுடன் அவங்க ஜாதியோட இருந்துக்கோங்க. அவங்க ஜாதி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உண்மையில் பல்வேறு தரவுகளுடன் வாய்த்த ஒரு விவாத அரங்கமாகவே இருந்தது. அதாவது இந்த காதலர் தினத்தை எதிர்ப்பவர்களுடைய அரசியல் என்ன, இவர்கள் சாதி மத கலப்பு வருவதை விரும்புவது இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு பெண் தனியாக ஒரு துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவளா என்கின்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனையும் இருக்கிறது போன்ற பல்வேறு தரவுகளில் காதலர் தினத்தை எதிர்த்து பேசிய தரப்பு வாதங்கள் வந்தன. அதே சமயம் நாங்கள் பண்பாட்டை பாதுகாக்கிறோம், ஆகவே நாங்கள் காதலர் தினத்தை எதிர்க்கிறோம் என்கின்ற வாதமும் வரப்பட்டது. காதலர் தினத்தை எதிர்ப்பவர்கள் உண்மையில் பன்னாட்டு நிறுவனங்களையும் பெரு நிறுவனங்களையும் இந்த நுகர்வு கலாச்சார உளவியலும் தான் எதிர்த்து போராட வேண்டுமே அல்ல, தனிப்பட்ட ஆண் பெண்ணை அடிப்பதோ துன்புறுத்துவதோ அது தனிப்பட்ட சட்ட மீறல் என்கின்ற கருத்தும் இங்கு பதிவு செய்யப்பட்டது. பல்வேறு தரப்பு கருத்துக்களுடன் ஆளுமைகளினுடைய வாதங்களுடன் இன்றைய விவாத அரங்கம் சென்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த வழக்கறிஞர் அங்கேற்கண்ணி அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்து முன்னணியைச் சேர்ந்த மனோகர் அவர்களுக்கும், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஷேக் தாவூத் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.